ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ப்ரெஸ்ஸை எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னா, ரொம்ப நாள் பல்லு விளக்காத என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் பல்லு விளக்கி விட போகிறேன். ஆக்சுவலி அவளோட ஆள் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட போனோம். அப்போதைக்கு அவனோட பல்ல இருந்து நாற்றம் தாங்க முடியல அப்படின்னா. ஸோ கிட்ட நெருங்கி வந்தாலே வாசம் குப்புன்னு அடிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள், இப்படி ஒரு ஜீவனா? பல்லு விளக்காமல் ஒரு ஆள் இருப்பானா? சே, பல்லு விளக்காமல் எப்படிடா டேட்டிங்கெலாம் போகிறீங்க ஆள் கூட அப்படின்னு என் ஃப்ரெண்டை கேட்கணும் போல் எனக்கு இருக்குது. சரி வாங்க, அவனுக்கு போய் முதல்ல பல்லை விளக்கி விடுவான். ப்ரெஸ்ஸெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வாங்கி தான் தர்றாங்களா, இந்த தருதல் தான் பல்லு விளக்க மாட்டேங்குது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டேன். பல்லு விளக்குடா அந்தரா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு போலட்டுருக்கு. ரொம்ப கூச்சப்படுறான் பாருங்க, மலை மாடு மாதிரி நிற்கிறான் பாருங்க. இந்தரா பல்லு விளக்குடா. ஸோ இப்போதைக்கு இவ ஆள் ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த வீடியோ பார்த்துட்டு. நட்டாசா பார்த்துக்கடி, நல்லா விளக்குடா மச்சான். ஸோ இவனை நான் கொடுமைப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இவனை மாதிரி ஆளுங்க நம்ம தூய்மையாக இருந்தால் தான் நம்ம ருசியாக சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியும். ஸோ என்ன மச்சான், பல்லு பயங்கரமாக வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இவனோட சுமையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மனுஷனை சுத்தப்படுத்திட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்க நண்பா ஃப்ரெண்ட்ஸை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே என் ஃப்ரெண்டு இப்போ சாப்பிட்லான் இருக்கான் சாம்பார் சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பா.